வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்போ தாங்க சாப்பிட போகிறோம். நான் கூட அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரூட் பக்கத்துலேயே ஒரு அண்ணன் வந்து அன்னதானம் போடுவான்ட்டு. இன்றைக்கி வந்து அன்னதானம் போட்டுருக்காருங்க. புளிசோறு மாதத்தில் விசேஷமான நாட்கள் எல்லா நாட்களுமே போடுவார். பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் அது மாதிரி. இன்றைக்கி வந்து என்ன பௌர்ணமியான சங்கடாகர சதுர்த்தி. அன்றைக்கி வந்து சங்கடாகர சதுர்த்திங்க. அதனால் இன்றைக்கி புளி சாதம் போட்டுருக்கோங்க. எப்படின்னு இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் சாப்பாடு. டெய்லி மெஸ்ஸில் வந்து என்னென்ன சாப்பாடு? டெய்லி சாம்பார் தான். பார்த்தீங்களா, சாம்பார் ரசம் இது ரெண்டு தாங்க. சாப்பிட்டு அழுத்து போச்சு. இன்றைக்கி வந்து அந்த சாம்பார் அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். இன்றைக்கி தான் ரொம்ப மனசு திருப்தியாகவும் வயிறு திருப்தியாகவும் சாப்பிட போகிறோம். என்னென்ன சரி, அண்ணன் வந்து நம்ம கூட வேலை பார்க்குறாரு. ரொம்ப ஜாலியாக டைப்புங்க. நம்ம வயசுக்கு தகுந்தாப்புல, நம்ம வயசுக்கு கீழே இறங்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரிலாம் காமெடி பண்ணி பேசுவார். என்ன வயசு உங்களுக்கு? 33ங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21. என் வயசுக்கு தகுந்தாப்புல ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாருங்க. ரொம்ப ஜாலியான டைப்பு. நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களாண்ணே? நான் ஒன்றும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒன்றும் சொல்லுங்க. அதே சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல பிஸியாக இருக்கு. பார்த்தீங்கன்னாங்க இது பேர் செம கபடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த அன்னதானம் போகிற அண்ணனை வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் காமிக்கணும். இல்லைண்ணே, கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவரை பற்றி. சரிங்க, எல்லாம் வயிறார சாப்பிடுங்க. இப்படி சொல்லி வேணுங்களா? எங்களுக்கு பார்த்தாதுங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. யார் இது நல்லதானே இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. இதை விட நல்லா சாப்பாடு இருக்கு. சரி, பார்த்தீங்கன்னாங்க அண்ணன் இந்த வாட்டி பகலில் வீடியோ எடுக்கணுங்க. நைட்டில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் எடுத்தது மூச்சு குறை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். சரிங்க, எல்லாம் பார்த்து ஒருத்தரவாடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை பாய். அண்ணே டாடா பை பாய்.